ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம டெம்ப்ளேட் எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அண்ட் டெம்ப்ளேட்னா என்னன்னு பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பிடிஎஃப் ஃபைல் பாருங்கள். இது வந்து ஒரு நக்கல் ஜாயிண்ட். ஓகே, அது கீழே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணுறீங்கன்னா அந்த கம்பெனி டீட்டெயில்ஸு, டிசைன்டு, செக்குடு, அப்ரூவ்டு, இன்கேஸ் ஏதாச்சும் நோட்ஸ், முக்கியமான நோட்ஸ் கொடுக்குறது, இல்லை ரிவிஷன் ஃபைல்ஸ். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டெம்ப்ளேட் ஃபைல்னு சொல்லுவோம். நம்ம ஒவ்வொரு தடவையும் நம்ம அவுட்புட் நம்ம பிடிஎஃப் ட்ராயிங் இருக்குது பார்த்தீங்களா, அதை நம்ம சேவ் பண்ணும்போது இந்த ஒவ்வொரு தடவையும் உட்காந்து நம்மளால் வந்து டெம்ப்ளேட்டை ரெடி பண்ணிகிட்டு இருக்க முடியாது. ஸோ டெம்ப்ளேட்னு ஒரு ஃபைலை ரெடி பண்ணிவிட்டு அதை சேவ் பண்ணிட்டு அப்புறம் பிடிஎஃப் நம்ம அவுட்புட் கொடுக்கும்போது நம்ம வந்து இதில் கொடுக்கலாம். அது எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு இப்போ பார்க்கலாம். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம சொன்ன மாதிரி மாடல் இதில் தான் பார்த்தீங்கன்னா நம்ம டிசைனோ டிராஃப்டிங்கோ பண்ண முடியும். இந்த லேஅவுட்ன்ற டயலாக் பாக்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம பிடிஎஃப் நம்ம அவுட்புட்டை வந்து நம்ம ப்ரொடக்ஷன் டீமுக்கோ இல்லை நம்மளோட கஸ்டமர்ஸ்க்கோ நம்ம வந்து வியூ பண்ணி காட்டுறோம் நம்ம அவுட்புட் எப்படின்ட்டு. இப்போ நம்ம டெம்ப்ளேட் க்ரியேட் பண்ணலாம். லேஅவுட் ஒன்று இருக்கா, 1 or 2 ஏதோ ஒன்று, ஜஸ்ட் இந்த இது ப்ளஸ் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நியூ க்ரியேட் ஓப்பன் ஆகிட்டே போயிட்டுருக்கும். இதில் மவுஸை ரைட் கிளிக் பண்ணிவிட்டு பேஜ் செட்டப் மேனேஜர் கிளிக் பண்ணுங்கள். அதில் நியூன்னு கொடுங்க. கொடுத்துட்டு நீங்கள் ஒரு நேம் கொடுங்க. டிசைன் இன் தமிழ்ன்ட்டு நேம், நியூ பேஜ் செட்டப் நேம் இருக்குல்ல, கொடுங்க. ஓகே கொடுங்க. கொடுத்துட்டா அந்த பேஜ் ஓப்பன் ஆகும். இது வந்து பார்த்தீங்கன்னா டிடபிள்யூஜி, அதாவது டிராயிங் ஃபைல் டு பிடிஎஃப் ஃபைல் கொடுங்க. இப்போ வந்து கொடுத்து முடிச்ச உடனே பேப்பர் சைஸ் கேட்கும். பேப்பர் சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரோல் பட்டன் இருக்குது பார்த்தீங்கன்னா மவுஸில், ஸ்க்ரோல் பட்டனை யூஸ் பண்ணி நம்ம வந்து எடுக்கலாம். எப்போயுமே பார்த்தீங்கன்னா ஐஎஸ்ஓ எக்ஸ்பேண்ட் A1 பேப்பர் கொடுங்க. ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா A1 பேப்பர் செட்டப் பண்ணிவிட்டு நம்ம டிராயிங் வந்து A4ல் நம்ம பிரிண்ட் எடுத்தோம்னா அதோட டீட்டெயில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ரொம்ப கிளியராக அக்யூரேட்டாக நம்மளுக்கு தெரியும். ஸோ அதனால தான் A1ல் வைங்க. பிளாட் ஸ்டைல் டேபிள் இருக்குது பார்த்தீங்களா, இது பார்த்தீங்கன்னா நன்னு. இன்கேஸ் நீங்கள் வந்து கலரில் எடுக்க போகிறீங்க நன்னில் வைங்க, இல்லை பிளாக் அண்ட் ஒயிட்னா மோனோக்ரோம். ஓகே, இப்போ ஓகே கொடுத்துருங்க. அப்புறம் செட் கரண்ட் கிளிக் பண்ணிட்டு செட் கரண்ட், இப்போ க்ளோஸ் பண்ணிடலாம். இந்த ஒரு ஸ்கொயர் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, இதான் வந்து எம்பின்னு சொல்லுவோம். ஓகே, இதெல்லாம் நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இது எரேஸ் பண்ணிடலாம். ஓகே, இப்போது இந்த ஸ்க்ரோல் பண்ணி நம்ம ஜூம் பண்ணி பார்த்தோன்னு வைங்களேன், டாட்டட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த டாட்டடுக்குள்ளே தான் நம்ம வந்து டிராஃப்ட் பண்ண போகிற பிடிஎஃப் டிராயிங் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். இன்கேஸ் இந்த டாட்டடுக்கு வெளியே போயிடுச்சுன்னா நம்ம வந்து டிராஃப்ட் பண்ண முடியாது. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு ஒரு ரெக்டாங்குலர், அதுக்கு முன்னாடி ஒரு லேயர் எப்பயுமே க்ரியேட் பண்ணிடலாம். LA ஸ்பேஸ் நியூ லேயரை கிளிக் பண்ணுங்கள். டெம்ப்ளேட் க்ரீன் டிக் கொடுத்து கரண்ட் லேயரை சேஞ்ச் பண்ணிட்டு க்ளோஸ் பண்ணிடுங்க. இப்போது REC ஸ்பேஸ் 0 டேப் 0 ஸ்பேஸ் கிளிக் பண்ணிவிட்டு நம்ம ஸ்க்ரோல் பண்ணி இந்த டாட்டருக்குள்ளே வர மாதிரி லெஃப்ட் கிளிக் பண்ணிடுங்க. இப்போ கண்ட்ரோல் ஸ்பேஸ் இசட் ஸ்பேஸ் A ஸ்பேஸ், அதாவது ஜூம் இன் ஆல் இருக்கிற நம்ம இருக்கிற கண்டென்ட் ஃபுல்லாக ஜூம் பண்ணுறது தான் இந்த ப்ராசஸ். ஓகே ஓகே, இப்போ வந்து இந்த ஆப்செட் பண்ணலாம். O ஸ்பேஸ் ரைட் கிளிக் பண்ணுங்கள், மூவ் பண்ணுங்கள், ஒரு 150 கொடுங்க. ஓகே, கிளிக் பண்ணுங்கள், எக்ஸ்ப்ளோர்ட். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா என்னோட டெம்ப்ளேட் ஃபைல் எப்பவுமே நான் வந்து இந்த பாக்ஸ்குள்ளே தான் வச்சுப்பேன். சில பேர் இதுக்குள்ளே வச்சுப்பாங்க, சில பேர் மேலே டீட்டெயில்ஸ் கொடுப்பாங்க. சொன்னால் சில பேர் வந்து இந்த ரெக்டாங்குலர் இருக்குது பார்த்தீங்களா, ரெக்டாங்குலர் ஷேப்லேயும் நம்ம டீட்டெயில்ஸ்லாம் ஒவ்வொருத்தவங்க கொடுப்பாங்க. ஸோ அது உங்களோட விருப்பம். ஓகே, 150 கொடுத்தாச்சு. நம்ம ஸ்க்ரோல் பட்டனை யூஸ் பண்ணி ஜூம் இன் பண்ணலாம். ஓகே, இப்போது அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு இப்போதைக்கு நம்ம ஹைட் பண்ணி வைக்கலாம். ஓகே, இப்போ அதை ஆப்செட் பண்ணலாம். O ஸ்பேஸ் ஒரு 20 mm கிளிக் பண்ணுங்கள், எரேஸ். மறுபடியும் ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ஐசோலேட் போய்
end object isolation. Okay, ex double space. Okay, இப்போ t டெக்ஸ்ட்டுக்கு t ஸ்பேஸ் மவுஸை லெஃப்ட் கிளிக் பண்ணுங்க, கீழே கொண்டு வந்து லெஃப்ட் கிளிக் பண்ணுங்க. ஈவன் இந்த பேப்பர் சைஸ் என்ன நம்ம கொடுக்கணும். ஓகே, ஸ்கேல் பண்ணேன் எப்படின்னா இது ப்ரெஸ் பண்ணுங்க, நம்ம எக்ஸல் வேர்ட்லலாம் பண்ணுவோம்ல அதே தான். ஓகே, சைஸ் பெருசாக்கிட்டு ஓகே மூவ் பண்ணலாம். எம் ஸ்பேஸ் டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணுங்கள், மறுபடியும் எம் ஸ்பேஸ் கொடுங்க. சரி ஃபஸ்ட்டு எம் ஸ்பேஸ் செலக்ட் பண்ணுங்கள், ஸ்பேஸ் மறுபடியும் மவுஸ் லெஃப்ட் கிளிக் பண்ணுங்கள், கொண்டு வந்து இங்கே வச்சுருங்க. இப்போது அதை காப்பி பண்ணணும். பேஜ் ஆஃப் 1-1 இதுக்கு மீனிங் என்னன்னா, இப்போ நம்ம பிடிஎஃப் ஃபைல் ஒரு பேஜ் தான் இருக்க போகுது. ஸோ ஒரு பேஜுக்கு ஃபஸ்ட் பேஜ் இந்த மீனிங். இன்கேஸ் வந்து ஒரு 5 பேஜ் நம்ம வந்து பிடிஎஃப் ஃபைல் பண்ண போகிறேன்னு, இப்போ அதாவது 5 பேஜில் இது வந்து ஃபஸ்ட்டு பேஜ், இப்போ செகண்ட் பேஜ்னா 5 பேஜ் அது செகண்ட் பேஜ் நம்ம எடிட் பண்ணணும். ஓகே, இது 1:1. ஓகே, இப்போ மறுபடியும் ஆஃப்செட் பண்ணலாம். 20 mm. ஓகே, எல் ஃபஸ்ட்டு டிவைட் பண்ணுவேன், டிஐவிஐ டிவைட். இந்த பாயிண்ட்டை கிளிக் பண்ணுங்கள், எத்தனை செக்மெண்ட் வேணும் எனக்கு, 3 செக்மெண்ட் இருந்தால் போதும், கொடுங்க. இந்த மாதிரி பாயிண்ட்ஸ் கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஆல்ரெடி செக்மெண்ட் கொடுத்தேன்னா அப்படி தெரியுது பாயிண்ட்ஸ். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே ஒரு லைன் இருக்குது, நீங்கள் வந்து டிவைட்னு ஒரு ஆப்ஷன் கொடுக்குறீங்க, கொடுத்துட்டு 4 செக்மெண்ட்டாக பிரிங்க, ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா வராது. கிளிக் பண்ணிவிட்டு இதை ஹைட் பண்ணி பார்ப்போம். தெரியுதா, 3 டாட்ஸ் இருக்காங்க. இது வந்து டாட்டில் இருக்குது. ஸோ நம்மளுக்கு விசிபிள் பண்ணுறதுக்கு என்ன ஷார்ட்கட்னா பிடி, அதாவது பாயிண்ட்ஸ் ஓட டைப்பு. ஓகே, ஸ்பேஸ் கொடுங்க, நம்மளுக்கு எது வேணுமோ கொடுத்துட்டு ஓகே கொடுத்துடுங்க. பார்த்தீங்களா பாயிண்ட் சேஞ்ச் ஆயிடுச்சு. ஸோ இப்படி தான் வந்து நான் பாயிண்ட் கொடுக்கணும். ஓகே, எல் ஓகே, இப்போ மூவ் பண்ணது. இப்போ இந்த பாயிண்ட்ஸை கிளிக் பண்ணிவிட்டு எரேஸ் பண்ணிடலாம். காப்பி பண்ணுறது சிஓ ஸ்பேஸ் டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணுங்கள், மறுபடியும் ஸ்பேஸ் கிளிக் பண்ணுங்கள், லெஃப்ட் கிளிக் பண்ணுங்கள், மவுஸை மேலே போய் வைங்க. இப்படி எஸ்கேப், மறுபடியும் கண்ட்ரோல் ரிப்பீட் பண்ணுறது ஸ்பேஸ் கிளிக் பண்ணுங்கள், மறுபடியும் ஸ்பேஸ். இந்த ரெஃபரன்ஸாக ஒரே மாதிரி இருக்கிறதுக்கு இந்த பாயிண்ட்டை கிளிக் பண்ணுங்கள், இந்த பாயிண்ட். ஓகே, டிசைன் பை இல்லை செக் பை, செக்குடு, டிசைன்டு, நம்மளுக்கு எது கன்வீனியண்ட்டாக இருக்கோ அதை கொடுங்க. நான் எல்லாம் டிசைன் செக் அப்ரூவல் அப்படி தான் நான் கொடுக்குறேன். டிசைன் பண்ணது யார், நான் டிசைன் பண்ணுறோன்னா அதை செக் பண்ணுறதுக்கு ஒருத்தவங்க இருப்பாங்க, அதை அப்ரூவ் பண்ணுறதுக்கு ஒருத்தவங்க இருப்பாங்க. நம்ம சீனியர் ஸ்டாஃப் வந்து பார்த்திங்கன்னா அவங்க செக் பண்ணுவாங்க, நம்ம மேனேஜர் உங்களை இந்த மாதிரி பொசிஷனில் இருக்கிறவங்க அப்போ இது பண்ணுவாங்க. ஓகே, இப்போது இது வந்து டேட்டு, எந்த டேட்டில் நம்ம டிசைன் பண்ணோம். இன்றைக்கி டேட் வந்து பார்த்திங்கன்னா 03/09/2020. இது வந்து நம்மளுக்கு எங்கெங்கே என்னென்ன கொடுக்கணும்னு தோணுதோ அதை எப்பயுமே நம்ம கொடுக்கலாம். ஓகே, காப்பி கிளிக் பண்ணுங்கள். ஓகே, இங்கே கொடுத்துருங்க. இப்போது ஒவ்வொரு கம்பெனிக்கு ஒவ்வொரு லோகோ இருக்கும், அதில் லோகோவை எப்படி நம்ம இம்போர்ட் பண்ணுறதுனா எக்ஸ்ஆர் எக்ஸ்டர்னல் ரெஃபரன்ஸ் ஸ்பேஸ் கொடுங்க. ஆல்ரெடி இங்கே இருக்குது பார்த்தீங்களா, டிடபிள்யூஜி அட்டாச்சுட்டு, இந்த ஆரோ ஹெட்டை கிளிக் பண்ணுங்கள், அட்டாச் இமேஜ் ஃபைல். நான் இமேஜை நான் இம்போர்ட் பண்ண போகிறேன். இன்கேஸ் பிடிஎஃப்னா பிடிஎஃப் கிளிக் பண்ணுங்கள். ஓகே, நான் டவுன்லோட்ஸில் வச்சுருக்கேன். இதுவா நான் இது எடுக்க போகிறேன். கிளிக் பண்ணி செலக்ட் பண்ணிவிட்டு ஓப்பன் கொடுங்க.
மெயினாக பாத் டைப் வந்து ரிலேட்டிவ் பேத்து, இன்ஸ்ட்ரக்ஷன் பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபை ஆன் ஸ்க்ரீன் இந்த மாதிரி டிக்கில் இருக்கணும் பார்த்துக்கலாம். ஓகே, கிளிக் பண்ணுங்கள், ஜஸ்ட் மூவ் பண்ணுங்கள், மறுபடியும் லெஃப்ட் கிளிக் பண்ணுங்கள். இப்போ மூவ் எம் ஸ்பேஸ் கிளிக் பண்ணுங்கள், இந்த ஹெட்டு கொண்டு வந்து வச்சுருங்க. மறுபடியும் இந்த இமேஜை கிளிக் பண்ணுவீங்களேன், நம்ம வந்து இது வரைக்கும் நம்ம தேவை. ஓகே இருக்கட்டும். நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம கம்பெனி வந்து டிசைன் தமிழ் வைங்க, டிசைன் இன் தமிழ், நம்ம கம்பெனி நேம் எதுவாக கொடுத்துக்கலாம். ஓகே, இப்போது மறுபடியும் ஒரு ஆப்செட் ஒரு 150 mm. இது எதுக்குன்னா நோட்ஸ், ஃபஸ்ட்டு வந்து இப்போ நம்ம டைமென்ஷன்ஸ் மட்டும் தான் நம்ம கொடுக்கணும். இன்கேஸ் பத்தலன்னா இந்த மவுஸ் இங்கே கொண்டு பண்ணுவீங்களா, இந்த ஏர் ஹெட் வரும், இழுத்து விட்டோன்னா இதோட ஸ்பேஸ் கூடும். எப்போயுமே நம்ம டைமென்ஷன் எடுக்கும்போது ஒரு 50 60 அப்படி தான் எடுப்போம். அது மீட்டர் இந்த மாதிரி நம்ம அதை மென்ஷன் பண்ண மாட்டோம். 60 அதை வந்து நம்ம நோட்டில் வந்து ஆல் டைமென்ஷன், அது எம்எம் ஆர் மீட்டர் ஆர் இன்ச்சஸ், நம்ம சிவில் மெக்கானிக்கல் பொறுத்து. ஆனால் மெக்கானிக்கல் வந்து பார்த்தீங்கன்னா எப்போயுமே மில்லி மீட்டரில் மட்டும்தான் நம்ம எப்பவுமே மெக்கானிக்கல் பொறுத்த அளவுக்கு நம்ம இது பண்ணுவோம். ஓகே, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆல் டைமென்ஷன் எம்எம். செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஹோல்ஸ் இருக்குன்னு வைங்களேன், ஒரு 10-15 ஹோல்ஸ் இருக்குது. அந்த 10-15 ஹோல்ஸோட ரேடியஸ் வந்து டயா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 டயா வந்து 4. ஓகேவா, அதை நம்ம ஒவ்வொரு இடத்தையும் கிளிக் பண்ணி நம்ம கொடுத்துட்டு இருக்க முடியாது. ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ண நோட்ஸ்னு ஒரு பாயிண்ட் என்ன பண்ணலான்னா, ஜஸ்ட் நம்ம ஷிஃப்ட்டு பர்சன்டேஜ் டி, சாரி ஷிஃப்ட்டு கிளிக் பண்ணுங்கள், பர்சன்டேஜ் டயமீட்டர் பார்த்தீங்கன்னா ஷிஃப்ட் கிளிக் பண்ணுங்கள், டபுள் பர்சன்டேஜ் கொடுங்க, ஷிஃப்ட் கை எடுத்துகிட்டு சி கொடுத்தீங்கன்னா டயா. நீங்கள் இன்கேஸ் இது உங்கள் கஷ்டமாக இருந்துச்சுன்னா மவுஸை வந்து நம்ம ரைட் கிளிக் பண்ணுங்கள், சிம்பிள்ஸ்ன்னு இருக்கும், அதில் போய் டிகிரியா டயாவா ப்ளஸ் ஆர் மைனஸா என்ன அது மாதிரி. ஓகே, டயா வந்து 4. ஓகே, இப்போது சாரி செகண்ட் வந்து 4 mm. ஓகே, இப்போ தேர்டு வந்து டாலரன்ஸ் வந்து சேம், சிம்பிளுக்கு ரைட் கிளிக் பண்ணுங்கள், சிம்பிள் போங்க, போயிட்டு ப்ளஸ் ஆர் மைனஸ் வந்து 0.5 mm. ஸோ இந்த மாதிரி நம்ம நோட்ஸ் ஏதாச்சும் கொடுக்கணும்னு நினச்சோன்னா இந்த மாதிரி நம்ம நோட்ஸ் வந்து கொடுத்துக்கலாம். ஓகே, ஆனால் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா இந்த ஆல் டைமென்ஷன் எம்எம் டாலரன்ஸ் என்ன, ஸோ நம்ம இது மாதிரி நம்ம கொடுப்போங்க. ஓகே, இப்போது ரிவிஷன் சைட் பார்ப்போம். எப்பவுமே கொஞ்சம் லென்த்தாகவே வச்சுக்கோங்க, இல்லை இன்கேஸ் வந்து இப்போதைக்கு இவ்வளோ போதுன்னா நம்ம மூவ் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே, ஒரு 100. சீரியல் நம்பர் ரிவிஷன் டிஸ்கிரிப்ஷன்.
கிளிக் பண்ணுங்க. ஓகே, tr டபுள் ஸ்பேஸ் ஜூம் பண்ணி பார்த்துக்கலாம். ஜூம் பண்ணி ஓகே. இதை காப்பி பண்ணிக்கலாம். காப்பி பண்ணிவிட்டு இது வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ரிவிஷன் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு டிராயிங் வந்து டிசைன் பண்ணிட்டீங்க, அவுட்புட் பிடிஎஃபை கன்வெர்ட் பண்ணிவிட்டு ப்ரொடக்ஷன் கொடுத்துட்டீங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அவனோட டிராயிங் வந்து பார்த்தீங்கன்னா 100% வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ப்ரொடக்ஷனுக்கு செட் ஆகும்னு சொல்ல முடியாது. சில மைனர் சேஞ்சஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ அப்போ மறுபடியும் நம்ம டிராயிங்கை உட்காந்து எடிட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. அப்போ தான் அந்த ரிவிஷன்ற ஒரு இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் ரிவிஷன் வந்து ஒரு டிராயிங் நான் போட்டிருக்கேன். ஓகே, அதை நான் வந்து ரிவிஷனை சேஞ்ச் பண்ணுறேன். ரிவிஷன் நம்பர் சீரியல் நம்பர் 1, டேட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து 05/09/20. ஓகே, இந்த ரிவிஷன் டேட்டு. ரிவிஷன் வந்து நம்ம 00A ரிவிஷன் 00 வச்சுக்கலாம், சென்டராக வச்சுக்கலாம். ஓகே, இந்த மூவ் பண்ணிக்கலாம். நான் டிஸ்கிரிப்ஷன் வந்து முடிஞ்ச அளவுக்கு நம்ம ஸ்பேஸ் அதிகமாக கொடுத்தா நல்லது. என்ன இப்போ சேஞ்சுனா ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பலூன் டிராயிங் எப்படி க்ரியேட் பண்ணுறது நம்ம கண்டிப்பாக நம்ம அடுத்து வர பார்க்கலாம். அதை வச்சுக்கலாம். இப்போ பலூன் டிராயிங் என்னென்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 5 காம்போனன்ட் இருக்குது. அது 5 காம்போனன்ட் பார்த்தீங்கன்னா இது வந்து நான் ஐட்டம் நம்பர் 1, ஐட்டம் நம்பர் 2, 3, 4, 5ன்னு சொல்லுவோம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஐட்டம் நம்பர் 5ல் பார்த்தீங்கன்னா டயா வந்து ஐட்டம் 5ல் வந்து டயா வந்து 4 mm is changed to dia 6 mm. ஓகே, இது வந்து ஃபர்ஸ்ட் வந்து ரிவிஷன் 00A. இப்போ வந்து அடுத்த ரிவிஷன் மறுபடியும் சேஞ்சஸ்னு வைங்களேன். செகண்ட் ரிவிஷனுக்கு 00Bன்னு எடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஐட்டம் 2 பார்த்தீங்களா, அதில் வந்து டயா 6ன்னு இருக்கிறத நம்ம டயா 4ன்னு சேஞ்ச் பண்ணலாம். ஸோ தான் ரிவிஷன் ABCD நம்மளுக்கு அடுத்தடுத்த அந்த டிராயிங்கை நம்ம என்டையராக சேஞ்ச் பண்ணாமல் இந்த டிஸ்கிரிப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்த உடனே ஓகே இது வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த மெயினாக ஒன்று மறந்துட்டோம். என்னன்னா சாரி ஓகே, மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா ஓகே டிராயிங் நம்பர். ஏன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எப்படி நம்ம நேம் இப்போ ஒன்று வைக்கிறோமோ டிராயிங் நம்பர் தான் மோஸ்ட்லி எல்லாத்துக்கும் இருக்கும். இப்போ இந்த அசோக் லேலண்ட் இந்த மாதிரி கம்பெனிஸ் இருக்குது பார்த்தீங்களா, அவங்களாம் ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு கோட் நேம் வச்சுருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 00JB554C. ஓகே, இந்த மாதிரி அவங்களுக்கு ஒன்று வச்சுருப்பாங்க. இந்த டிராயிங் நம்பர் வச்சு தான் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் வந்து பேசுகிறீங்கன்னு வைங்களேன், இப்போ நீங்கள் டிசைன் பண்ணுறீங்க, உங்கள் கோஆர்டினேட்டர் பேசுகிறீங்க, இந்த மாதிரி இந்த டிராயிங் நம்பர் 00JB554C
இந்த டிராயிங் எடுங்க, இந்த மாதிரி ஒரு இஷ்யூ இருக்குது, இந்த மாதிரி அந்த டிராயிங் நேம் வச்சு தான் நம்ம இது பண்ணுவோம், நம்பர் வச்சு தான். அடுத்து டிராயிங் நேம் அண்ட் டைட்டில். இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் பண்ண போகிற டிசைன் வந்து பார்த்தீங்கன்னா ஓல்வோ கார்னு வச்சுக்கோங்களேன். புரியுதா? டிராயிங் டைட்டில், அதாவது எந்த இதுக்கு நீங்கள் பண்ண போகிறீங்க அது ஒரு டைட்டில் இருக்கும். இப்போ நீங்கள் பேச போகிறீங்கன்னா இந்த டைட்டிலில் ஓலோ காம்பேக்ட் செடானில் வந்து இந்த டிராயிங் நம்பர் நீங்கள் எடுங்க, எடுத்து இதில் வந்து இந்த மாதிரி இஷ்யூஸ் இருக்குதுன்னு நீங்கள் வந்து பேசுகிறதுக்கு உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிராயிங் டைட்டிலும் டிராயிங் நம்பரும் நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சார் நான் சொல்ல மறந்துட்டேன். ஓகே இப்போது இது முடிஞ்சுன்னு ஃபார் எக்ஸாம்பிள் தெரியாமல் டவுட் கிளிக் பண்ணி ஏதோ ஒரு எடிட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதை ஒரே பிளாக்காக பண்ணிடலாம். பிளாக்குன்னா பாருங்கள், பி தான் பிளாக், ஸ்பேஸ் கொடுங்க. இங்கே செலக்ட் ஆப்ஜெக்ட் இருக்கா, அதை கிளிக் பண்ணுங்கள். இந்த என்டையர் இதை செலக்ட் பண்ணி மறுபடியும் ஸ்பேஸ் கொடுங்க. மொத்தம் 41 ஆப்ஜெக்ட் இதில் இருக்குது. இதுக்கு ஒரு நேம் கொடுக்கலாம். ஓகே, இப்போ ஓகே கொடுத்துருங்க. இப்போ இன்கேஸ் நீங்கள் தான் எடிட் பண்ண போகிறீங்களா, டபுள் கிளிக் பண்ண எடிட் பண்ண முடியாது. டபுள் கிளிக் பண்ணி கொஞ்சம் வெயிட் பண்ணி லோட் ஆகும் இருங்க. இதுக்கே பிளாக் எடிட் பண்ணணுமான்னு கேட்கும். ஸோ நம்மளுக்கு அறியாமல் நம்ம பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு பிளாக்காக பண்ணி வச்சிடலாம். ஓகே இப்போது எப்படின்னு இதான் இப்போ நம்ம டெம்ப்ளேட் ஃபைல் முடிஞ்சு. ஓகே, இப்போ அந்த டெம்ப்ளேட் ஃபைலை எப்படி சேவ் பண்ணுறாங்க, Ctrl+S கொடுத்த உடனே டைப்ஸ் ஆஃப் ஃபைல் இருக்கா, இதை கிளிக் பண்ணுங்கள். DWT AutoCAD டிராயிங் டெம்ப்ளேட் இருக்கா, அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு எங்கே சேவ் பண்ணணுமோ, ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்கே சேவ் பண்ணணும். A4 in ஓகே கொடுத்து முடித்த உடனே நீங்கள் கேட்கும் டிஸ்கிரிப்ஷன் ஏதாச்சும் நம்மளுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் A4 சைஸ் பேப்பர் மட்டும் வச்சுக்கிறேன். ஓகே இப்போ இந்த டெம்ப்ளேட் ஃபைல் வந்து பார்த்தீங்கன்னா DWTன்னு சேவ் ஆயிடுச்சா, நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஃபைல் ஓப்பன் பண்ணலாம். அதை நான் வந்து பார்த்தீங்கன்னா அவுட்புட்டாக நான் கொடுக்கணும் பிடிஎஃப்பில். அது எப்படின்னு பார்ப்போம். இது வந்து ஒரு நக்கிள் ஜாயிண்ட். ஓகே பாருங்கள், இப்போ லேஅவுட் கிளிக் பண்ணுங்களேன். நார்மல் பேஜ் தான் இருக்குது. எப்படி கொண்டு வரணும், மாடலில் போய் ரைட் கிளிக் பண்ணுங்கள். ஃப்ரம் டெம்ப்ளேட் இருக்கா, அதை கிளிக் பண்ணுங்கள். டெஸ்க்டாப்பில் போயிட்டு எதில் வச்சுருந்தோமோ A4 டிசைன் தமிழ் ப்ரிவியூ வரும். இது ஓகேனா ஓப்பன் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு லேஅவுட் 1 ஓகே. நீங்கள் டேப் ஓப்பன் ஆகாதான், நம்மளோட ஜூம் பண்ணி பாருங்கள், நம்மளோட இது கிடச்சிருச்சு பாருங்கள், டெம்ப்ளேட் ஃபைல். இதெல்லாம் பேஸை கிளிக் பண்ணிட்டு ஃப்ரம் மாடல் ஸ்பேஸ். இது வந்து ஒரு சும்மா ஒரு எக்ஸாம்பிள் தான். இப்போது இதை பிடிஎஃபாக கொடுப்போம். Ctrl+P கண்டினியூ டு பிளாட் அ சிங்கிள் ஷீட்.
அப்படியே ஓகே கொடுத்துருங்க. கொடுத்துட்டு டெஸ்க்டாப்பில் பார்த்தீங்களா, பிடிஎஃப் ஃபைல் ரெடி ஆயிடுச்சு, டெம்ப்ளேட் ரெடி ஆயிடுச்சு. ஸோ இது வந்து ஜஸ்ட் டெம்ப்ளேட் எப்படி கிரியேட் பண்ணுற மட்டும்தான். இது நம்ம என்னன்னு போக போக நம்ம பார்க்கலாம். ஓகே.